வணக்கம். மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா சொன்ன குட்டி கதைகள்ல இதுவும் ஒண்ணு. செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பது சிறந்தது. ஒரு ஊர்ல மன்னர் ஒருவர் வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு வேட்டையாடுவதுல அதிக இன்பம் இருந்தது. அவர் தமது ஆயுதங்களோட காட்டுல கொடிய மிருகங்களை வேட்டையாடிட்டு கோவில் மரத்தின் நிழல்ல சிறிது நேரம் ஓய்வா உறங்கிக்கிட்டே இருந்தார். திடீர்னு எங்கிருந்தோ ஒரு கல் வந்து மன்னரை காயப்படுத்தி அவரோட தூக்கத்தை கலைச்சிருச்சு. சுற்றி இருந்த காவலர்கள் நாலா பக்கமும் போய் ஒரு நடுத்தர வயது பெண்ணை பிடித்து அழைத்து வந்து மன்னர் முன்னாடி நிறுத்தினாங்க. மன்னர் அந்த பெண்மணியை பார்த்து, ஏனம்மா என் மீது கல்லை விட்டு எறிந்தாய்? அது என்னோட தூக்கத்தை கலைச்சதோட என்னையும் காயப்படுத்திருச்சு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த பெண் அரசரை பார்த்து, மன்னர் பெருமானே, நான் காட்டுல விறகு வெட்டியும் அவைகளை பொறுக்கி விலைக்கு விற்றும் அதனால் கிடைத்த வருமானத்தில் என் குழந்தைகளுக்கு உணவு தர்றேன். வரும் வழியில மரத்துல பழங்கள் இருப்பதை பார்த்தேன். என் குழந்தைகளோட நினைவு வந்தது. பிள்ளைகளின் பசியை போக்குவது பெற்றவளின் கடமைதானே. அந்த பழங்களை பறிப்பதற்காக ஒரு கல்லை எடுத்து மரத்துல எரிஞ்சேன். தாங்கள் மர நிழல்ல உறங்கி கொண்டிருந்தது தூரத்துல இருந்து எனக்கு தெரியல. நான் எரிஞ்ச அந்த கல்லானது உங்கள் மீது பட்டு உங்கள் தூக்கத்தை கலைத்ததோட உங்களையும் காயப்படுத்திருச்சு. இந்த தவறுக்கு நான் தான் காரணம். தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னான். மன்னர் அந்த பெண்மணியை பார்த்து, பெண்ணே, நீ செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்கிற, அது உன்னுடைய சிறந்த பண்பு. உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியதோடு மட்டுமல்லாம அந்த பெண்ணுக்கு 2 பசுக்களையும் கை செலவுக்கு பணத்தையும் கொடுக்க ஆணையிட்டாரு. சுத்தி இருந்த காவலர்கள் மன்னரை நோக்கி, அரசே, தங்களை கல்லால் அடித்தவளை மன்னித்ததுடன் அவளுக்கு பரிசும் தர்றீங்களே, இந்த செயல் எங்களுக்கு ஆச்சரியத்தை தருது அப்படின்னு சொன்னாங்க. காவலர்களை பார்த்து மன்னர், காவலர்களே, அறிவற்ற மரம் கல்லால் அடித்தால் பழம் தருகிறது. அவ்வாறு இருக்க அறிவுள்ள நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? மேலும் அவள் வேண்டுமென்று என்னை கல்லால் அடிக்கவில்லையே, பழங்களை உதிர்க்கவே கல்லால் அடித்தாள். அது தவறுதலாக என் மீது பட்டு என்னை காயப்படுத்தியது. அவள் தான் செய்த தவறுக்கு வருந்தி என்னிடம் மன்னிப்பு கேட்டாள். அது மட்டுமல்ல, அவள் தன் பிள்ளைகளின் பசியை போக்கவே தான் மரத்தின் மீது கல்லை எறிந்தாள். அது தாயாகிய அவள் கடமைதான. அவள் அவளுடைய பிள்ளைக்காக அவ்வாறு செய்தாள். நான் என் குடிமக்களுக்காக அவளுக்கு பரிசு வழங்கினேன் அப்படின்னு சொன்னாரு. காவலர்கள் மன்னரின் விளக்கம் கேட்டு பெருமகிழ்ச்சி அடைந்தனர். இதனோட நீதி என்னன்னா, செய்த தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்பது சிறந்த குணம். எனவே நாம் தெரியாமல் தவறு செய்திருந்தால் உரியவரிடம் மன்னிப்பு கேட்டு பழக வேண்டும். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.